உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் உன் வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கின. அப்புறம் எதுக்காக நீ என் பேரை யூஸ் பண்ண? சக்தி, நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது நீன்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறையும் நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீ யார் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு? நான் உன்கிட்ட கேட்டனா? நீயே வேண்டான்னு சொல்லிதானே நான் ஒதுங்கி இருக்கேன். அதுக்கப்புறமும் நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, அண்ணன் உங்களை டார்ச்சர்லாம் பண்ணல. நீ இதெல்லாம் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிக்கலாம் தான். ஏய், நீ வாய மூடுற ராஸ்கல். நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. நீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அண்ணி, இங்க பார் வெற்றி, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. என்னால இத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ முட்டாள்தனமா செய்யற தப்பெல்லாம் எங்க வீட்டுல எனக்கும் மத்தவங்களுக்கும் பிரச்சனை வருது. இதுக்கு மேலையும் நீ என் வழியில குறுக்க வந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சக்தி, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. உன் கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாரு. அப்ப நான் சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கு தோணும். நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? எனக்கு என் லட்சியம் இருக்கு. கலெக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்கு. உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இது வரைக்கும் இருந்த உறவு எல்லாமே எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த காலத்திலயும் நீயும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. புரியுதா? அண்ணி, அண்ணி, அண்ணே, என்னண்ணே இது? உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம அண்ணி இப்படியெல்லாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே, அவங்கள இப்படி விட்டுறாதானே. அப்புறம் உன்னை புரிஞ்சுக்காம அவங்களே பிரிஞ்சு போயிட போறாங்க. அண்ணே, ஆமாண்ணே, எனக்கும் அதான பயமா இருக்கு. டேய், ஏன்டா பயப்படுறீங்க? சக்தி என்னை விட்டுட்டு எங்கடா போவா? எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்டா. இருந்தாலும் அவ மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமும் கோபமும் இருக்கு. அதெல்லாம் வெளியில போனதும் அவ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்துருவாடா. அண்ணே, வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாதானே. அன்னைக்கு உங்க மேல இருக்க கோவத்தையும் வருத்தத்தையும் நீங்க தானே போக்கணும். அப்பதான் உங்க மனசு உங்க பக்கம் திரும்பும். ஆமாண்ணே, அண்ணி இப்படி கட் அண்ட் ரைட்டா கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீயும் ஒதுங்கி போயிடாதானே. அண்ணே, அண்ணியை நீ சுத்தி சுத்தி வரணும்னு, அவங்க போற இடம் வர்ற இடம்னு எல்லா இடத்துலயும் அவங்க கண்ணுக்கு நீ தெரிஞ்சுட்டே இருக்கணும்னே. அண்ணே, அப்பதானே அண்ணி மனசு மாறும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.